தினம் ஒரு திருக்குறள். அறத்துப்பால் பாயிரம். இல்லறவியல். 9வது அதிகாரம். விருந்தோம்பல். 85வது குறள். வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம். இந்த குறளின் விளக்கம். விருந்தினரை போற்றிய பின் எஞ்சியதை தான் உண்ணுகின்றவனுடைய நிலத்தில் விதையும் விதைக்க வேண்டுமோ? வேண்டவே வேண்டாம். அதாவது ஒரு விருந்தினரை, ஒரு இல்லறத்தான் தன் வீட்டுக்கு வர்ற விருந்தினரை உபசரித்து விருந்து அவனோட நிலத்தில் அவன் தானியங்களையோ நெல்லையோ விதைக்கவே வேண்டாமா. அது தானே முளைச்சு தானே அவனுக்கு அறுவடைக்கு தயாராக இருக்குமா. விருந்தினரை முன்னே போற்றி உணவளித்து மிஞ்சிய உணவை உண்டு வாழ்கின்றவனுடைய நிலத்தில் விதையும் விதைக்க வேண்டுமோ? வேண்டவே வேண்டாம். புலம் அப்படின்னா நிலம். வித்தும் இடல் வேண்டும். வித்துனா விதை. அவன் நிலத்தில் விதையே போடவே வேண்டாமா. அதுவே முளைச்சி அதுவே அவனுக்கு தானியம் அதிக விளைச்சலை கொடுத்து அவனுக்கு தானியமாகவும் நெல்லாகவும் அறுவடை செய்கிறதுக்கு தயாராக நிற்குமா. விருந்தினர் முதலில் உண்ண மிஞ்சியவற்றையே உண்பவனின் நிலத்தில் விதைக்கவும் வேண்டுமா? வேண்டாம். விருந்தினருக்கு முதலில் உணவளித்து மிஞ்சியதை உண்டு வாழும் பண்பாளன் தன் நிலத்திற்கு உரிய விதையை கூட விருந்தோம்பலுக்கு பயன்படுத்தாமல் இருப்பானா. விதநெல்லை கூட அவன் விருந்தோம்பலுக்கு பயன்படுத்திடுவானா. அப்படி பயன்படுத்துறதுனால அந்த விருந்தோம்பல் புண்ணியம் அவனோட நிலத்துக்கு விதை நெல்லே இல்லாமல் தானே முளைத்து அறுவடைக்கு தயாராகுமா.